நமது தமிழக ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி தமிழர் வளர்ச்சி, தமிழக முன்னேற்றம், ஜாதி தீண்டாமை, பெரியாரிசம், இன்னும் பல விஷயங்கள்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. நம்மளும் புல்லரிச்சு போய் ஓட்டு போட்டுருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே முழுக்க முழுக்க தீண்டாமை, அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், சங்கி கும்பல், அவங்களுடைய ஆதரவாளராக ஊதுகுழலாக செயல்படுகின்றனர். இது வந்து திராவிட ஆட்சிக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கிற தாவேகா அந்த விஷயத்தை தான் செஞ்சுட்ருக்கு. இதுக்கு முன்னாடி யார் செஞ்சாங்கன்னா அதிமுகவில் செஞ்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ட் ஜெயலலிதா அன்கோ இந்த கம்பெனிகள் எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸோட ஊதுகுழலாக செயல்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி காலத்தில் இருக்கும்போது தான் பள்ளிகளில் ஜாதி கயிறு கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அது வந்து ஜாதி வெறியாக மாறி ஆணவ கொலை வரைக்கும் இன்னைக்கு பள்ளிகளில் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது சமீபத்தில் ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை அறிவித்தார். அதாவது பள்ளிகளில் ஜாதி கயிறு கட்டக்கூடாது, அது வந்து தீண்டாமை, ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பள்ளிகளில் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தோம். இந்த சந்தோஷம் அடங்கிறதுக்குள்ள நேற்று வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு. அதாவது பள்ளிகளில் இருக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்க போகிற ஐடி கார்டில் அவங்களுடைய பிறந்த நாள், அவங்களுடைய மொபைல் நம்பர், கட்டாயமாக வந்து ஜாதி விஷயத்தை வந்து ஒவ்வொரு மாணவர்களும் இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை கட்டாயமாக அதில் வந்து குறிப்பிட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்புக்கு நான் வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா நல்லா கேட்டுங்க, ஜாதி முதல்ல வந்துச்சா இடஒதுக்கீடு முதல்ல வந்துச்சான்னு கேட்டால் ஜாதி வந்தது, அதுக்கப்புறம் தான் இடஒதுக்கீடு வந்தது. சரிங்களா? இன்னைக்கு ஜாதி வந்து கட்டாயமாக எல்லா பள்ளிகளிலும், எல்லா அரசு நிலையங்களிலும், எல்லா விஷயத்துலையும், எல்லா மட்டத்துலையும், போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம் எல்லாத்துலேயும் வந்து கட்டாயமாக ஜாதி ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாரும் வந்து இன்றைக்கி ஒரு முனைப்போடு எல்லாரும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு 50-50 வந்து ஜாதி ஒழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஜாதியை ஒவ்வொரு மாணவர்களையும் இது வந்து நினைவுபடுத்துகிறாங்க, அறிமுகம் செய்கிறாங்க. மாணவர்களுடைய எண்ணத்தில், அவங்களுடைய மன உள்ளுணர்வில் இந்த ஜாதியை புகுத்துறாங்க சொல்லுது. அதாவது ஜாதியை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஜாதி ஒழியணும், ஜாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஜாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது இன்னொரு கும்பல் என்னதுன்னா, முழுக்க ஜாதியை வந்து மறுபடியும் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இந்த ஆணவ கொலை, ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான கடுமையான தாக்குதல்கள், பாகுபாடை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு மட்டத்துலையும்